அந்த வெளிப்படுத்தினா மாற்றுறதுக்கான உபாயங்கள் எங்கேயுமே சொல்லப்படலை. அப்படி மாற்றுறதா இருந்தால் மனிதர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு நான் கேட்குறேங்க. இப்போ நேற்று கூட ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு தசா புத்தி அந்தரத்தில் நான் ஒரு விஷயத்தை செஞ்சால் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா, அப்போ டப்புன்னு நீங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட வேண்டியதானே, எதுக்கு அடுத்தவனுக்கு போய் ஜோசியம் பார்க்கணும் இல்லைங்களா? ஒரே அப்போ நேரடியாக 17வது கேள்வி கேட்ட மாதிரி நான் வந்து டாட்டாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோன்னு சொல்லி நானே பூஜை போட்டுக்கலாம்ல. நான் எதுக்கு ஒரு ஜோசியக்காரன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் காசு வாங்கி எதுக்கு பார்க்குறேன்? இது மாதிரி கேள்விகளாக இருக்கனால ஒரு ஜாதகம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது விதி. இந்த விதி என்றைக்குமே மாறாது. அதனால தான் இது வந்து இப்போ வந்து இந்த ஜோசியத்துக்கெல்லாம் முடிசூடுன மாதிரி அப்படிங்கிறப்ப இங்கே ராமாயணத்துக்கு போயிடுவோம். ராமாயணம் தான் முதல் யுகம்னு சொல்கிறாங்க. ராமாயணத்தில் அவர் எல்லாத்துக்கும் ஒரு குருவாக இருக்கிறார், ஜோசிய குருவாக இருக்கிறார். அவருடைய வசிஷ்டருடைய அந்த வழித்தோன்றதெல்லாம் நாங்கள்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா. அப்போ ஆரம்பத்தை அவர் தான் ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ராம பட்டாபிஷேகத்துக்கு அவர் தான் நாள் குறிக்கிறார் இல்லைங்களா? அது என்ன ஆச்சுன்னா நின்று போயிடுச்சு. அவங்களாம் காட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ராமருக்கு குழந்தை எங்கே பிறந்துச்சு? ராமருக்கு 14 வயசில் கல்யாணம் ஆச்சு, 11 வயசில் கல்யாணம் ஆச்சு. ராமருக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சு? வனவாசம் முடிச்சுட்டு வந்தால் குழந்தை பிறந்துச்சு. சரிங்களா? ராமருடைய மனைவி என்ன ஆனாங்க? அவங்க அம்மா பூமாதேவியோட போயிட்டாங்க. அப்போ ராமருடைய வாழ்க்கை எங்கேயுமே சோபிக்கலை. அப்போ இதெல்லாம் நேரம் குடிச்சு கொடுத்தது யார்? ஜோசியர். அப்போ ஜோசியர் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை அப்படின்னா, எவ்வளோ பெரிய அவதார புருஷனாகவே இருந்தாலும் மனிதனாக பிறந்து விட்டால், இல்லைனா உயிராக பிறந்து விட்டால் அவனுக்குன்னு ஒரு விதி இருக்குது, அது நடந்தான் தீருன்றது அவர் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவர் அப்படியே இருந்திருக்கிறாரு, சொல்லாமல் விட்டுருக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராமாயணத்தில் அவருடைய அப்பாவுக்கு தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. நல்லா கல்யாணம் பண்ணி இந்த நிச்சயம் பார்த்து சரியான நட்சத்திர பொருத்தை எடுத்து கொடுத்தவருக்கு எப்படி 60,000 பொண்டாட்டி வரும்? ஒரு பொண்டாட்டி நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா? அப்போ எதுவுமே விதினா நடக்கும்.